இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியங்கள் நம்மை பாதிக்கிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, And it came to pass when I heard these words that I sat down and wept and mourned certain days and fasted and prayed before the God of heaven. Nehemiah chapter 1 verse 4. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, எருசலேமை குறித்த செய்திகளை கேட்டபோது நெகேமியா என்ன பண்றார் அப்படின்னா, மனதால கஷ்டப்பட்டு துக்கித்து அவர் பரலோகத்தின் தேவனை உபவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை கேள்விப்படும் போது அவை நம்மை பாதிக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த காரியத்தை சொல்லும் போதுல ஒரு சின்ன ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு ஊர்ல ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன், நல்ல ஒரு மனுஷன் இருந்தாராம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு கரெக்டா இருப்பாரு. மத்த யார் விஷயத்திலையும் தலையிட மாட்டார். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, ஊர்ல ஏதாவது பிரச்சனைகள், உதாரணமா ஒரு வீட்டுல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, இவர் எந்த ஹெல்ப்புக்கும் போறதில்லை, எதுவும் போறதில்லை. தான் வீடு சேஃபா இருக்கா இதுல அவர் கவனமா இருப்பாராம். ஒரு நாள் அவர் வீடு தீப்பிடிச்சு எரியுது. இப்போ ஊர்ல இருந்து யாருமே ஹெல்ப்புக்கு வரல. எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல இருந்து வேடிக்கை தான் பார்த்தாங்களே ஒழிய அந்த தீயை அணைக்கிறதுக்கு யாரும் முன் வரல. இவர் எல்லாத்தையும் இழந்து நின்னாராம். எனக்கன்மானவர்களே, இன்னைக்கு நாம குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அநேகர் இந்த மனிதரை மாதிரி தான் இந்த நாட்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் கேள்விப்படுற காரியங்களுக்கு நம்ம எந்த ரியாக்டும் பண்றது கிடையாது. அதை ஒரு நியூஸா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நெகேமியா கேள்விப்படுறார் எருசலேமை குறித்து. அவர் கேள்விப்பட்ட காரியம், எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டது, அலங்கம் தீக்கிரையாக்கப்பட்டது அப்படின்றத அவர் கேள்விப்படுறாரு. இம்மிடியேட்டா அவரால் துக்கம் தாங்க முடியல. அவர் அழுகிறாரு, உபவாசித்து தேவனை நோக்கி கதறி விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதற்கு பிற்பாடு தேவன் அவரை கொண்டு அந்த எருசலேமை எப்படி மறுபடியும் கட்டினார் அது நமக்கு தெரியும். முதலாவது அவர் செஞ்ச காரியம், மனதுல துக்கம் காரணமாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை, குறிப்பாக இந்தியாவின் வட இந்தியால அநேக காரியங்கள், ஊழியங்கள் அடிக்கப்படுகிறதையும், ஆலயங்கள் நொறுக்கப்படுகிறதையும், ஊழியர்கள் சிறைபிடிக்கப்படுகிறதையும் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுறோம். ஆனால் நம்ம எத்தனை பேர் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம்? ஏதோ இன்னைக்கு ஒரு நியூஸை கேள்விப்பட்டோம் அப்படின்ற மாதிரியான காரியத்துல போறோமா, அல்லது அவைகள் நம்மை பாதிக்கின்றனவா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ்தர் ராஜாத்தியை குறித்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்னைக்கு அவங்க தேசத்துல இருந்த யூதர்கள் எல்லாரும் கொலை செய்யும்படியாய் ராஜாவினால அங்க உத்தரவு பிறப்பிக்கப்படுது. எஸ்தர் ராஜாத்தி நினைச்சிட்டு இருக்கலாம், ஓஹோ நான் அரண்மனையில இருக்கேன், என் குடும்பம் சேஃபா இருக்கு, எனக்கு எதுவும் ஆக போறதில்லை அப்படின்னு அவங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி உட்காரல. மாறாக தன்னுடைய இருந்த தோழிகளோட, வேலைக்காரிகளோட அவங்க ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் தன்னை பலப்படுத்தி கொண்டு ராஜாவின் இடத்தில் போறாங்க. காரியம் மாற்றப்படுகிறது. யூதர்களை தேவன் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருகிறார். எனக்கன்மானவர்களே, இன்றைக்கு செய்திகளை, காரியங்களை கேள்விப்படுகிற நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கின்றன? தேவன், அதாவது நம்ம இன்னொரு காரியம் நம்ம நினைப்போம், பிரதர் அது நடக்கிறது எங்கேயோ நடக்குது, நான் என்ன பண்ண முடியும் பிரதர்னு நம்ம நினைக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாராலையும் நார்த் இந்தியால போய் அதுக்கு எதிராக இறங்கி போராட முடியாது. ஆனால் நம்ம எல்லாராலையும் 100% தேவனிடத்தில் அதற்காக விண்ணப்பம் பண்ண முடியும், அழுது ஜெபிக்க முடியும். எனக்கன்மானவர்களே, எப்போது இந்த காரியங்கள், அதாவது தேவனுடைய நாமத்திற்காக, இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்திற்காக அடிக்கப்படுகிற ஜனங்களுடைய
அந்த வழிகள் நம்மை பாதிக்கின்றனவோ அப்போது நமது இருதயத்தில் அழ ஆரம்பிப்போம். தேவனிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேச ஆரம்பிப்போம். நம்ம எப்போ அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ தேவன் காரியங்களை மாற்றுவார், விடுதலையை கட்டளையிடுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு எங்களை சுற்றிலும் அநேக காரியங்கள் நடக்கலாம் தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அநேக இடத்துல அடிக்கப்படலாம், நொறுக்கப்படலாம். ஆவியானவரே, நாங்க கேள்விப்படுற ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் திறப்பிலே நிற்க, அப்பா, எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்காய் ஜெபிக்க ஆவியானவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா, நாங்க ஒவ்வொருத்தரும் அந்த பாரத்தோடு நிற்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆவியின் பலத்தினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.